இன்றைய முக்கிய செய்திகள். கல்வி வேலைவாய்ப்பில் பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கலாம். மாநில அரசு கொண்டு வரும் சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. நிலச்சரிவு பாதித்த பகுதிகளில் ராகுல் காந்தி, பிரியங்கா நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பின் பினராயி விஜயன் வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் சென்ற படகு மீது ரோந்து கப்பலை மோதிய இலங்கை கடற்படை. கடலில் மூழ்கி ராமேஸ்வரம் மீனவர் பலியானதால் கொந்தளிப்பு. ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2 லட்சம் கன அடியாக உயர்வு. ஆர்ப்பரித்து பாயும் வெள்ளத்தால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. வணக்கம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவரில் மிகவும் பின்தங்கிய பிரிவினரான அருந்ததியினர் சமுதாயத்திற்கு 2009ஆம் ஆண்டு 3% உள்ஒதுக்கீடு வழங்கி அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் உத்தரவிட்டார். பட்டியலினத்தவருக்கான 18% இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு 3% உள்ஒதுக்கீடு செய்து இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதேபோல் பஞ்சாப், ஹரியானா மாநில அரசுகள் கொண்டு வந்த உள்ஒதுக்கீடு சட்டங்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து 20க்கும் மேற்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு DY சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என தலைமை நீதிபதி உள்ளிட்ட 6 நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பு வழங்கினர். நீதிபதி திருமதி பேலா திரிவேதி மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார். பட்டியலினத்தில் மிகவும் பின்தங்கியோருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகள் கொண்டு வந்த சட்டம் செல்லும் என 6 நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். அரசியல் சாசன சட்டத்தின் 14வது பிரிவு உள்ஒதுக்கீடு செய்வதை அனுமதிப்பதாக 6 நீதிபதிகளும் சுட்டிக்காட்டினர். பட்டியலின உள்பிரிவுகள் எதுவும் பட்டியலின வகுப்பினர் என்ற வரையறையில் இருந்து விலக்கப்படாத காரணத்தால் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என அவர்கள் தீர்ப்பு வழங்கினர். அரசியல் சாசன சட்டத்தின் 341வது பிரிவின் கீழ் பட்டியலின பழங்குடியினரை அடையாளம் காணும் குடியரசுத் தலைவரின் தனி உரிமையை இது மீறுவது ஆகாது என நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். எனினும் மாநிலங்கள் அதன் சொந்த விருப்பம் அல்லது அரசியல் தேவைக்காக செயல்பட முடியாது என்றும் மாநிலங்களின் முடிவு நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்று 2005ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அளித்திருந்த தீர்ப்பை நீதிபதிகள் ரத்து செய்தனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நாட்டையே உலுக்கியுள்ள வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 300ஐ நெருங்கியுள்ள நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியும் வயநாடு தொகுதி எம்பியுமான திருமதி பிரியங்கா காந்தியும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கண்ணூர் விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் வயநாடு வந்தடைந்த அவர்கள் சூரல்மலை பகுதியில் தற்காலிக பாலம் வழியே நடந்து சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். இதையடுத்து அங்குள்ள மேப்படி பகுதிக்கு சென்ற அவர்கள் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களையும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். People here require help. So I think the time right now is to make sure that all the assistance comes. There are people here who are in shock. They need medical assistance. So I think those are the things we should be discussing. Let me finish. I'm not interested in politics right now. I'm interested in the people of Wayanad. இதனிடையே வயநாட்டில் 3வது நாளாக மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இயற்கையின் அரவணைப்பில் இருந்த வயநாட்டில் முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகள் அதன் அடையாளமே தெரியாத அளவிற்கு உருகுலைந்து போயுள்ளன. அத்துடன் முண்டக்கை, சூரல்மலை இடையிலான பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டதால் அப்பகுதிகளை இணைக்கும் வகையில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ராணுவத்திற்கு பயன்படுத்தப்படும் இரும்பினால் அமைக்கப்படும் பெய்லி பாலம் என்ற தற்காலிக பாலத்தை ராணுவத்தினர் அமைத்தனர்.
பாலம் முழுமையாக உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து நிலச்சரிவால் மண்ணில் புதையுண்ட வீடுகளில் யாரேனும் சிக்கியுள்ளனரா என்பதை கண்டறிவதற்கான மீட்பு கருவிகள் அவ்வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு வருகின்றன. வயநாட்டில் நிலச்சரிவிற்கு பின்னர் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என்று கூறப்படும் நிலையில் இதுவரை 292 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலியானோரின் எண்ணிக்கை இன்றிரவுக்குள் 300ஐ கடக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவத்தினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர், தன்னார்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு சவாலான சிரமங்களுக்கு நடுவே மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். வயநாடு பேரழிவு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு பினராயி விஜயன், முண்டக்கை பகுதியில் உயிருடன் இருந்தவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஒரே குடும்பத்தினர் வெவ்வேறு முகாம்களில் இருக்க வாய்ப்புள்ளதால் பெயர் பட்டியல் மூலம் அவர்களை கண்டறிந்து ஒன்று சேர்க்கும் பணியை அரசு மேற்கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கூறினார். மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் நிலைமை சரியில்லாததால் உதவ മുൻവരുവവர்கள் நேரடியாக വയനാട് வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். നാം ശ്രദ്ധിക്കുന്നത്, കൂടുതൽ ശ്രദ്ധിച്ചത് ഈ ദുരന്തത്തിനിരയായി അവിടെ കഴിയുന്ന ആളുകളിൽ ഒറ്റപ്പെട്ടുപോയ ആളുകളെ രക്ഷിച്ചെടുക്കാനായിരുന്നു. അതിലെല്ലാവരും നല്ല സേവനം നടത്തിയെങ്കിലും ഏറ്റവും മികവാർന്ന പ്രവർത്തനം പട്ടാളത്തിൻ്റെതായിരുന്നു. இதையடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு சென்று நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே வயநாட்டில் நிலச்சரிவினால் முதலில் பாதிக்கப்பட்ட இளவிழா பூஞ்சிரா என்னும் அழகிய கிராமம் முற்றிலும் சீர்குலைந்து காணப்படுகிறது. வீடுகள், தங்கும் விடுதிகள் உட்பட அங்கு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயமே இல்லை என்று கூறும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் 86,000 சதுர மீட்டர் பரப்பளவு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டது தொடர்பான துல்லியமான புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் திருச்சூரில் தண்ணீர் வடிந்தாலும் தங்களின் கண்ணீர் வடியவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறும் வகையில் அவர்களின் வீடுகளில் இருந்த உடைமைகள் மற்றும் அவர்கள் வளர்த்த ஆடு, மாடுகள், கோழிகள் ஆகியவை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக வேதனை தெரிவித்தனர். இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, பத்தனம்திட்டா, மலப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் தமிழக விசைப்படகு மீது இலங்கை ரோந்து கப்பல் மோதி ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இதில் கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்ற மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களின் விசைப்படகு மீது தங்களது ரோந்து கப்பலை வேண்டுமென்றே அதிவேகமாக மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மீனவர்களின் படகு கவிழ்ந்து மூழ்கத் தொடங்கியது. இந்த திடீர் தாக்குதலில் நிலைகுலைந்த 4 மீனவர்களும் நடுக்கடலில் விழுந்து தத்தளித்த நிலையில் திரு மூக்கையா, திரு முத்து முனியாண்டி ஆகிய 2 பேரை மீட்ட இலங்கை கடற்படையினர் அவர்களை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடலில் மூழ்கி உயிரிழந்த திரு மலைச்சாமி என்ற மீனவரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் திரு ராமச்சந்திரன் என்பவரை தேடும் பணி நடந்து வருகிறது. மீனவர்களின் படகு மீது இலங்கை ரோந்து படகு மோதிய சம்பவம் ராமேஸ்வரத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவங்களுடைய போட்டோவோ எந்த தகவலுமே மேற்கொண்டு எங்கள்கிட்ட வரல. இது போக ஒரு மீனவர்கள் உடல் எடுத்திருக்காங்க, இன்னொரு மீனவரை தேடுறதா சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் தொடர்ச்சியாக மெத்தன போக்க கையாளுறதுனால, இலங்கையை கண்டிக்காதனால தொடர்ச்சியாக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை தடுத்து நிறுத்த கோரியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உயிருடன் உள்ள மீனவர்களின் புகைப்படங்களை இலங்கை கடற்படை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே மீனவர் திரு மலைச்சாமியின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அந்த மீனவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். ஒகேனக்கல்லுக்கான நீர்வரத்து 2 லட்சம் கன அடியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து 1,70,500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் வெளுத்து வாங்கி வரும் தென்மேற்கு பருவமழையால் அந்த மாநில அணைகள் வேகமாக நிரம்பின. இதனால் KRS, கபினி, நுகு உள்ளிட்ட அணைகளிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 2,50,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது.
பொங்கி வரும் காவிரியால் ஒகேனக்கல்லுக்கான நீர்வரத்து 2 லட்சம் கன அடியாக உள்ளது. பாறைகளை மூழ்கடித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு வரும் நீர் வினாடிக்கு 1,70,500 கன அடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் மற்றும் கரையோர பகுதிகளை ஆய்வு செய்த சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தா தேவி முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூரிலிருந்து எடப்பாடிக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கான்கிரீட் தடுப்புகளை அமைத்துள்ள காவல்துறையினர் அந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். கும்பகோணம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் கோவிந்த நாட்டுச்சேரி, புத்தூர், குடிக்காடு, பட்டுக்குடி உள்ளிட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். இன்று மாலை 8 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் சுமார் 2 லட்சம் கன அடி வந்தடைய உள்ளதால் நமது கிராமத்தைச் சேர்ந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கிக் கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. கரை புரளும் தண்ணீரால் புகழூரில் காவிரியின் குறுக்கே கட்டப்படும் கதவணை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே இலுப்பைத்தோப்பு, சத்திரப்பட்டி, வடக்கு தெரு, கருங்கல்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் காவிரி நீர் புகுந்தது. 60க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றதால் அப்பகுதி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சீர்காழி அருகே நாதல்படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளமணல், அளக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தின. சென்னையில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் தலைமையில் கிண்டி பேருந்து நிலையத்திலிருந்து தீரன் சின்னமலை சிலை வரை பேரணியாக சென்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்ததால் இரும்பு தடுப்புகளுக்கு அருகிலேயே அமர்ந்து முழக்கமிட்டனர். தூத்துக்குடி, ஆரணி, மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கூடலூரில் இருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஆகாச பாலம் என்ற குறுகிய வளைவில் சாலையில் விரிசல் ஏற்பட்டு மண் சரியும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா என 3 மாநில போக்குவரத்தும் துண்டிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாலத்தில் விரிசல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக 4 நாட்களுக்கு கனரக வாகனங்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் கூடலூர் பகுதியிலேயே அவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தகைசால் தமிழர் விருதிற்காக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் இலக்கிய செல்வருமான திரு குமரி அனந்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிர்வாகி திருவிடைமருதூர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் 25 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருச்சி, கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் இன்று சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் செல்போன் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இவ்வழக்கில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 6 பேரை பிடிக்க தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி அருகே அந்தநல்லூர் பகுதியில் அல்லூரில் உள்ள அரசு உதவி பெறும் பாரதி துவக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை அமைச்சர் திரு உதயநிதி ஆய்வு செய்தார். மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்திய அவர் உணவின் தரம் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் முக்கொம்பு பகுதியில் காவிரி நீர் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்படுவதை பார்வையிட்ட அவர் நீர்வரத்து குறித்தும் தண்ணீர் பிரித்து அனுப்பப்படுவது பற்றியும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சாரதா சிட்பண்ட் மோசடி வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவியும் வழக்கறிஞருமான திருமதி நளினி சிதம்பரத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்நிய செலாவணி மோசடி வழக்கை கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நிதி முறைகேட்டில் அவர் ஈடுபட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் சிலம்பு போட்டியுடன் தொடங்கப்பட்ட வடசென்னை புத்தக திருவிழாவிற்கு ஏராளமானோர் ஆர்வமுடன் படையெடுத்து வருகின்றனர். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கவிதை, கதைகள், சாதனையாளர்கள் பற்றிய பல்வேறு தலைப்புகளில் 2 லட்சம் புத்தகங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. முதல் முறையாக விரல் தொடும் தூரத்தில் விண்ணுலகம் என்ற அறிவியல் கோளரங்கமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு நியாய விலை கடையில் கோதுமை, அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் எடை சரியாக இருப்பதை உறுதி செய்யும் விதத்தில் அவற்றை பாக்கெட்டில் அடைத்து விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் சோதனை நடவடிக்கையாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியில் பங்கேற்கும் 15 வீரர்களை தேர்வு செய்வதற்கான தேசிய அளவிலான தகுதி போட்டிகள் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அருகே வடக்கு கடல் பகுதியில் இன்று தொடங்கியது. தமிழ்நாடு அலைச்சறுக்கு விளையாட்டு சங்கம் மற்றும் இந்திய அலைச்சறுக்கு விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்படும் இந்த தகுதி தேர்வில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 126 புள்ளிகள் உயர்ந்து 81,867 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 60 புள்ளிகள் அதிகரித்து 25,010 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 51,440 ரூபாயாகவும் 1 கிராம் 6,430 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 70 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 91 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 300ஐ நெருங்கி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி சந்தித்து ஆறுதல் கூறினர். கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் தமிழ்நாட்டு விசைப்படகு மீது இலங்கை ரோந்து கப்பல் மோதி ராமேஸ்வரம் மீனவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.